ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். ஆன்லைன் சூதாட்ட செயலியை நிறுத்தணும், இதனால பொதுமக்கள் ஏமாற்றம் அடைகிறாங்க, பணத்தை இழக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வரோம். இப்போ இந்த நிலையில் இடி இந்த விளம்பரத்தில், இந்த ஆன்லைன் சூதாட்ட செயலி விளம்பரத்தில் நடித்தவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு, விசாரணைக்கு அழைத்தா வரணும் அப்படின்னு சொல்லி. இது எப்படி பார்க்குறீங்க? சூதாட்ட செயலி என்பது அந்த சூதாட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்கின்ற நாடாளுமன்றம் சட்டமன்றத்திற்குள் நாம் பேசிய பேச்சுகளிலிருந்து வித்தியாசமான சட்ட வழிமுறைகள் கொண்டது. உதாரணத்துக்கு, ஒரு விளம்பரம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற தன்மையில் அந்த விளம்பரங்கள் எடுக்கப்படுகின்றன. அந்த விளம்பரத்தின் பாதிப்பில் பல தற்கொலைகள் நடந்ததற்கு பின்பு இந்த விளம்பரத்தை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு போராட்டம் எழுகிறது. தொடர்கதையாக தற்கொலைகள் வர 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 சூதாட்டத்தையே தடை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அரசியல் கட்சியை சார்ந்து நடத்தக்கூடிய பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சரத்குமார் போன்றவர்கள் இந்த சட்டம் இருக்கு பாருங்க, இந்த சட்டத்தினுடைய மிகப்பெரிய பலனாளி அவர் தான். பலன் அதிகமாக கிடைத்து போகக்கூடிய ஆளாக இருந்தாலும் அவர் அப்ப பேசும்போது இந்த வழிமுறைகள் நிறுத்தப்பட்டால் அந்த விளம்பரம் வராது. அப்போ வழிமுறைகளை நிறுத்த வேண்டும் என்கின்றது நம்முடைய கோரிக்கை. வழிமுறைகளை தடுப்பதற்கான நிலையில் பாரதிய ஜனதா கட்சி, ஒன்றிய அரசு இல்லை. சரி, சில மாநிலங்கள்ல கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கானா? வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அது ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கு. அப்போ இந்த இடி இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய இன்னைக்கு ஆயுதம் என்பது ரெண்டு பக்கம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஒன்னு, உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னால ஜானகி, மிஸ்ஸஸ் ஜானகின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. பிஜேபியை சேர்ந்தவர் ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கிறாரு. ராமருடைய மனைவி சீதாவினுடைய இன்னொரு பெயர் ஜானகி. ஆகவே இந்த படத்திற்கு ஜானகி என்ற பெயர் நீங்கள் வைத்திருந்தால் இந்த படத்தை அனுமதிக்க கூடாது. எங்க போய் நிற்குது பாருங்க. நமக்கு தமிழ்நாட்டின் அரசியல்ல ஒரு முக்கியமான தலைவர் எம்ஜிஆர், அவருடைய மனைவியின் பெயர் ஜானகி. தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் வைத்திருக்கக்கூடிய பெயர் ஜானகி. ஆனா ஒரு மத சாயம் எப்படி கொண்டு கொடுக்கப்பட்டு நீதித்துறை எப்படி கிளியர் பண்ணியிருக்கான்னு சொன்னா, அந்த மிஸ்ஸஸ் ஜானகியோட சேர்த்து ஒரு சின்ன திருத்தம், அந்த படத்துக்கு இன்னொரு அடிஷனல் பெயரை கொடுத்து அந்த படத்துக்கு சான்று கொடுத்துருக்குறாங்க. அப்போ சட்டங்களை கையிலே வைத்துக்கொண்டு அல்லது நீதித்துறையிலே இருக்கக்கூடிய ஆட்களை கையிலே வைத்துக்கொண்டு எப்படி ஒரு அராஜக நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு செய்கிறதோ அதே போல இந்த மாதிரி விளம்பரங்களில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு எதிரான ஆட்கள் மீது, நேற்றைக்கு முந்தின தினம் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லியில ஒரு செய்தி போட்டிருக்கான். அதுல என்னன்னு சொன்னா, இடி எடுத்த கேஸ், இடி கிளியர் பண்ண கேஸ், எடுத்த கேஸினுடைய பர்சன்டேஜுக்கும் கிளியர் பண்ண பர்சன்டேஜுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா 72% ஆட்கள் இல்லை. ஏங்க அந்த 22% எங்கெங்க போனாங்கன்னு கேட்டா, இந்த 72% ஆட்கள் இடி நடவடிக்கை எடுத்த உடனே ஒன்றிய அரசினுடைய ஆதரவாளர்களாக மாறிவிடுகிறார்கள். நான் சொல்றது ஒரு 9 மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவரங்கள். அந்த 72% ஆட்களை இடியில நடவடிக்கை எடுத்த பிறகு பிஜேபிக்கு போன பிறகு கிளியர்டு கேஸ்ல அந்த 72% வராது, 100க்கு 28 தான் வரும். 100க்கு 28 வரும்போது அதுல 9% மட்டும்தான் கிளியர் ஆயிருக்கு, அதாவது செட்டில் ஆயிருக்கு, மீதி அப்படியே பெண்டிங் இருக்கு. அப்போ இந்த சட்டங்களை பயன்படுத்தி கொண்டு, இடியை பயன்படுத்தி கொண்டு ஒன்றிய அரசு செய்யக்கூடிய இந்த மோசடி வேலைக்கு தான் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் இந்த இடியை பிஜேபி அணி என்றே நீங்கள் சொல்லணும், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒன்றிய அரசு என்று சொல்வதற்கு மேலாக பிஜேபி டைரக்டரேட் அப்படின்னு நீங்கள் அழைக்க வேண்டும் என்று ஒரு ஆங்கில பத்திரிகையில பேட்டி கொடுத்திருக்கிறார். ஆகவே இது ஒரு மிரட்டல் நடவடிக்கை. பிரகாஷ் ராஜ் போன்றவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள்.
மாட்டு இறைச்சியை பற்றி பேசின ஒரு நடிகை அந்த அம்மா அதில் இருக்காங்க. நான் பேசியதில் தவறில்லைன்னு அந்த அம்மா எதிர்த்தரப்பு சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஈடியினுடைய ஒரு அடுத்த முகம் இது என்றுதான் நம்ம இந்த விஷயத்தை பார்க்க வேண்டும். இல்லை, மொத்தம் 29 நடிகர்னு சொல்கிறோம்ல. இப்போ வந்து பிரகாஷ் ராஜ் தொடர்ந்து பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாரு. இப்போ இதை எதிர்த்தும் பேசியிருக்கிறாருன்னு சொல்கிறீங்க. இதில் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜக ஆதரவாக மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கா? சில பேர் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஆட்கள் வருவாங்க என்ற அடிப்படையில தான் இது எடுக்கப்பட்டது. மகாராஷ்டிரால இந்த 2 சிவசேனா கம்பெனியும் ஒன்னா சேர போறதுனால சமீபத்துல அங்க வந்து இந்த இந்தி பிரச்சனையில பிஜேபி ஒரு அடி வாங்கினதுனால அதுல உள்ள விளம்பர நடிகர்கள் மட்டுமே பாத்தீங்கன்னா 9 பேர் அவர்களுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அந்த 9 பேர் எந்த பக்கம் போவாங்கன்னு இவங்க பிஜேபி பாக்குறாங்க. ஆனா அந்த மகாராஷ்டிரா குரூப் வந்து அந்த பிஜேபிக்கு ஆதரவா இதுவரைக்கும் அறிக்கை விடல. அடிக்கடி வெளிநாடு செல்லும் பிரதமர் தற்போதும் வெளிநாடு சென்று திரும்பி இருக்கிறார், தாயகம் திரும்பி இருக்கிறாரு. இப்பயாவது மணிப்பூர் போவாரா, போய் மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவாரா, மக்களை சந்திப்பாரா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் ஜெயராம் ரமேஷ். அதாவது நம்முடைய மோடி அவர்களை பற்றி உலக கார்ட்டூன் படத்திலேயே என்ன கொண்டு வர ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னா, அவர் எப்போதாவது வெளிநாட்டுக்கு செல்வார் என்பதல்ல, அவர் எப்போதாவது இந்தியாவில் இருப்பார். இன்னொன்னு, அவருடைய உடைகள் மற்றதெல்லாம் அழுக்காகிவிட்டால் மாற்றுவதற்கு இந்தியாவுக்கு வர வேண்டிய தேவை இருக்கிறது, இல்லை என்றால் இந்தியாவுக்கு கூட வரமாட்டார் என்று நகைச்சுவை கார்ட்டூன் போடுற அளவுக்கு நம்முடைய ஒன்றிய அரசினுடைய தலைமை பொறுப்பாளர் மோடி அவர்கள் மணிப்பூர்ல நம்ம ஏற்கனவே கேட்டதை விட இப்ப மோசமான நிலைமை இருக்கு என்று அமித்ஷா உட்பட்ட ஆட்கள் போய் பார்த்துட்டு வந்து சொல்லிட்டாங்க. நீங்க இறக்குமதி செய்த, நீங்க சமீபத்துல போய் ஒரு நாட்டுல அவார்டு வாங்கிட்டு வந்த அந்த சூழல்ல தான் நீங்க வாங்கிட்டு வந்த ஒரு விமானத்தினுடைய பழுதின் காரணமாக ஒரு வாரத்தில் 2 விமானிகள் உயிரை இழந்திருக்கிறார்கள். அதிகபட்சமான விமான விபத்துக்கள் என்பது பேசஞ்சர் விபத்தல்ல, டிஃபென்ஸை சேர்ந்த விமானங்கள் விபத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அதில் ஒரு வாரத்தில் 2 பைலட்டுகள் இறந்த சோகம் இந்திய பிரதமரை கணக்கில் கொள்ளவில்லை. அதுல ஒரு குழந்தைய 1 மாசத்துக்கு முன்னால பிறந்த குழந்தை, அந்த 1 மாசத்துக்கு முன்னால பிறந்த குழந்தைய அந்த பிறந்த குழந்தைக்கு அந்த நிகழ்ச்சிக்காக வீட்டுக்கு போயிட்டு வந்து இந்த விமானத்தை எடுத்துட்டு போய் விமானம் பாதிப்புக்குள்ளாகி உயிரை இழந்திருக்கிறார். எவ்வளவு சோகமான ஒரு விஷயம். இதை பற்றி பேசுவதற்கு டிஃபென்ஸ் அமைச்சரோ விமான போக்குவரத்து அமைச்சரோ ஒன்றிய அமைச்சர்கள் யாரோ பொறுப்பேற்கவில்லை. 10,000 பேர் வட சென்னை மத்திய சென்னையினுடைய ஒரு பகுதி, வட சென்னை மத்திய சென்னையினுடைய ஒரு பகுதி 10,000 பேர். அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு காங்கோனுடைய ஒரு பகுதி, அங்க போய் ஒரு விருது வாங்கிட்டு வர்றாரு. அந்த விருது வாங்கிட்டு வந்ததை 2675 சேனல்கள் ஒளிபரப்புது. 10,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில வாங்கிட்டு வந்த ஒரு விருதை விளம்பர பிரியராக தன்னுடைய மீடியாவை கையில வைத்துக் கொண்டு இப்படி செய்யக்கூடிய ஒரு அராஜகம், ஊடக அராஜகம் இப்போதுதான் நடக்கிறது. நமக்கு கேள்விக்கு பதிலே தேவையில்லை. அவர் மணிப்பூர் செல்ல மாட்டார். விபத்துக்கள் அதிகமாக நடக்குவதற்கான காரணத்தை ஆராய்ச்சி செய்வதற்கு அவருடைய அமைச்சர்களே தயாரா இல்லை. கடலூர் விபத்து என்பது சிக்னல் ஃபெயிலியூர், ட்ரெயின் ஃபெயிலியூர். நம்ம பல ட்ரெயின் விபத்தை பத்தி பேசணும். ஒரு பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய பாதிப்பை இன்டர்லாக்கிங் ஃபெசிலிட்டி கம்ப்ளீட்னு சொல்றான். ஆனா இன்டர்லாக்கிங் ஒர்க் பண்ணல என்று ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இன்டர்லாக்கிங் நாட் கேரிட் அவுட், இன்டர்லாக்கிங் என்ற வேலையே நடக்கல. அப்போ அரசினுடைய ரயில்வே துறை உட்பட விபத்துகள் நடந்தால் கவலைப்படாது, குஜராத்தினுடைய பாலம் விழுந்தால் கவலைப்படாது, பெரிய வெள்ளம் வந்து 80 பேர் அடித்து செல்லப்பட்டால் கவலைப்படாது. டெக்சாஸ் மாகாணத்துல 32 பேர், அமெரிக்காவினுடைய டெக்சாஸ் மாகாணத்துல 32 பேர் மரணம் அடைந்தால் அதற்கு அழுகிறார் பிரிக்ஸ் மாநாட்டில். அதே பிரிக்ஸ் மாநாட்டில் பிரிக்ஸ் மீது நடவடிக்கை எடுப்பேன் என்று இவருடைய ஃப்ரெண்ட் அறிக்கை விடுறார் ட்ரம்ப். அதை எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய எல்லா மந்திரிகளும் பேட்டி கொடுக்கிறாங்க. ட்ரம்பினுடைய நண்பர் மோடி அதை எதிர்க்க துணியவில்லை. அப்போ சர்வதேச அளவில் இந்தியாவினுடைய பெருமையை நிலைகுலைய செய்துவிட்டு தான் மட்டுமே ஒரு மிகப்பெரிய பிம்பம் என்று காட்டக்கூடிய
பாசிச அராஜகம் என்பது இந்தியாவில் மோடியினுடைய ஆட்சியில நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அவர் வெளிநாட்டுக்கு போவது என்பது சாதாரண செய்தியாகிவிட்டது. நம்ம பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வராம இருக்கிறது கவலைப்படக்கூடிய செய்தியாக மாறி இருக்கிறது. பேசும்போது குஜராத் பாலம் சொன்னீங்க. குஜராத் வதோதராவில் ஒரு ஆற்றுல 40 ஆண்டு கால பாலம், அந்த பாலம் விழுந்திருக்கு. அது சேதமடைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சு இவங்க கவனிக்காம விட்டாங்களா? என்ன கவனக்குறைவு அதில் ஏற்பட்டிருக்கு? 13 பேர் முதல்ல சொன்னாங்க, இப்ப கூடுதலா இப்ப 17 பேர் வரைக்கும் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது பால விபத்துக்கள் என்பதை ஒரு தொடர் கதையா நம்ம நம்முடைய வாசகர்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதே குஜராத்ல ஏற்கனவே ஒரு பால விபத்து நடந்தது, நாம பேசியிருக்கோம். ஆமா, குஜராத்தினுடைய நினைவுக்கு இன்னொரு பாலத்தை கொண்டு வர பாருங்க. மத்திய பிரதேசத்துல இவங்க ஒரு பெரிய 16 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு பாலம், ரோடு ரெண்டும் இருக்கு. பாலம் கன்ஸ்ட்ரக்ஷன் என்பது முடியக்கூடிய இடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய பள்ளம். அந்த பள்ளம் 1.5 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரோடு. அந்த ரோடு வளைவுக்கு பதிலாக 90 டிகிரி திரும்பக்கூடிய ஒரு பாலம். அது ரோடு பாலத்துல இணைக்கக்கூடிய ரோடாக அது இல்லாமல், பாலம் கான்ட்ராக்ட் வேற, ரோடு கான்ட்ராக்ட் வேற. ரோடு போய் திரும்புற இடத்துல எல் திரும்புதல். எந்த ஹைவேஸ்லயுமே எல் திரும்புதல் சாத்தியம் இல்லை. பேசிக் நாலேஜ் உள்ள கான்ட்ராக்டருக்கு இது தெரியும். உயிர்கள் மீது அலட்சியமாக இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எடுத்துக்காட்டுன்றதுக்காக தான் மத்திய பிரதேசம் சொல்றேன். ராஜஸ்தான்ல வரக்கூடிய 17ஆம் தேதி ஒரு பாலத்தை திறக்கணும். ராஜஸ்தான்ல திறந்து வைக்க வேண்டிய அந்த நிகழ்ச்சி என்பது திட்டமிடப்படக்கூடிய சூழல்ல 8ஆம் தேதி மிகப்பெரிய மழை. 9ஆம் தேதி காலை 4:30 மணிக்கு அந்த பாலத்துடைய நடுப்பகுதி ஒரு 1/2 கிலோமீட்டர் கீழே போயிடுச்சு. இது ராஜஸ்தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மத்திய பிரதேச, இப்ப ராஜஸ்தான். பீகார்ல மெயின் ரோடுக்கு இணைக்கப்பட வேண்டிய 4.5 கிலோமீட்டர் சின்ன ரோடுகள் மெயின் ரோடுக்கே வராம கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் போடப்பட்டு அது வேற ரோடு என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எங்க போகுது பாருங்க நம்முடைய ரோடு. நிதின் கட்கரி தான் அடுத்த பிரதமர் என்று நாம கவலைப்பட்டு கொண்டிருந்தோம். ஆனா நிதின் கட்கரியினுடைய செக்ஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா அராஜகமான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விபத்து எப்படி ஏற்பட்டதுன்றதுக்கு அங்க டெக்னிக்கல் அத்தாரிட்டிஸ் சொல்லக்கூடிய விஷயம், சமீபத்துல தமிழ்நாட்டுல ஒசூர்ல அதிகபட்சமான லோடு எடுத்துட்டு போன அந்த பாலத்துல ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டு 16 நாள் இரவு நேரத்தில் பணியாற்றி விபத்துகள் தடுக்கப்பட்டன. ஒரு சின்ன வீரல் சரி செய்யப்பட்டது. இது 25 வருஷத்துல கம்ப்ளீட் ஆகக்கூடிய ஒவ்வொரு பாலத்திற்கும் அந்த டெக்னிக்கல் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். 1985ல ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரோடை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு அரசு, அதில் போகக்கூடிய வண்டிகளை பற்றி கவலைப்படாத அரசு, அந்த பாலத்தின் மேலிருந்து கிட்டத்தட்ட தற்கொலையில 13 பேர் இறந்திருக்கிறாங்க. இது தற்கொலைக்கான பாலமா என்று அந்த ஊர் மக்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. அதை பற்றி கவலைப்படாத அரசு இந்த குஜராத்தினுடைய ஒரு செங்குத்தான உடைப்பு. இங்கிலீஷ் மேகசின்ல என்ன கார்ட்டூன் போட்டிருக்கான்னு சொன்னா, உடஞ்ச இடத்துல இருந்து ஒரு சீலை, அந்த சீலையில குஜராத் மாடல் என்று தரைவரை எழுதப்பட்டிருக்கிறது. சர்வதேச அளவில் விவாதிக்கப்பட்டு அசிங்கப்படக்கூடிய சூழலில் இந்தியாவினுடைய ஒன்றிய அரசு குஜராத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கூடுதல் செய்தி, முதலீட்டுக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியை விளம்பரம் கொடுக்கக்கூடியது நம்முடைய மோடி அரசு. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு விளம்பரம் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு ராஜவேலுவாக இருந்தாலும் பால்கியாக இருந்தாலும் 5000 கோடி ரூபாய் முதலீட்டுக்கு நீங்கள் வாருங்கள். ஆனா வேற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கிடையாது, ஒன்லி ஆல்கஹால் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக. அப்போ உத்தரப்பிரதேசத்துடைய சாமியார் அரசு எந்த திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது விளம்பரத்திலும் செயல்பாட்டிலும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு, இதுக்கெல்லாம் ஒரு கவலைப்படாத போக்கு அதிகாரத்தில் இருக்கிறது, ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை வாசகர்கள் தெரிந்து கொண்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. ஒரு மோசமான வளர்ச்சி இல்லாத சூழ்நிலையில் நம்முடைய ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் என்பது போய்கொண்டிருக்கிறது நிதின் கட்கரி செக்ஷன்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. இந்த நிலையில தேர்தல் ஆணையம் வாக்காளர் அந்த சரிபார்ப்பு பணியை நடத்திட்டு இருக்கிறாங்க.
இப்போ வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீதிமன்றம் வரைக்கும் இது போயிருக்கு. அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திருத்தம் செஞ்சால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு அச்சமாக இருக்குது. இல்லை அப்படிங்கிறாங்க. அச்சம்லாம் இல்லை, அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ராகுல் காந்தி உட்பட. அதாவது அஸ்ஸாம்ல நடந்த வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு விஷயத்தை வாசகர்கள் இதோட சேர்த்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. 26 கோடி பேரு ஜூலை 9ஆம் தேதி வேலை நிறுத்தத்தை இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல குஜராத் பிஜேபி மாநிலத்தில் கணிசமான பெண்கள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கக்கூடிய சூழல்ல பீகார்ல காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் இணைந்து இந்த எலெக்ஷன் கமிஷனை எதிர்த்து அந்த பீகாரினுடைய சரிபார்ப்பு நடவடிக்கைகளை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறாங்க. ஏன் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு? அச்சமெல்லாம் கிடையாது. ஒரு அராஜக முறையில் ஒரு சட்ட திருத்தத்தை எலெக்ஷன் கமிஷன்ல கொண்டு வர முடியாது. உதாரணத்துக்கு நம்ம கிட்ட ஒரு 17 ஆவணங்கள் இருக்கு. இந்த 17 ஆவணத்துல ஏதாவது ஒரு ஆவணத்தை காட்டினா போதும் வாக்களிக்க போகும்போது இந்த 17 இல்லாத ஆட்கள் எப்படி அதை செய்ய வேண்டும் என்பதற்கு சில எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு மாற்றுத்திறனாளிகள், கண் பார்வையற்றோர் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு சில சலுகைகள் கொடுத்திருக்கிறான். இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தம் அது அல்ல. நான் கடலூரில் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து வாக்களிச்சுட்டு வரேன். தொடர்ந்து நான் வாக்களிச்சுட்டு வர்ற எனக்கு எந்த விதமான வெரிபிகேஷனும் கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே ராஜவேலு அவர்கள் 2 தேர்தல்ல, ஒரு நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல்ல வாக்களிச்சிட்டாரு. இப்ப வரக்கூடிய அடுத்த தேர்தலுக்கு வாக்களிக்கணும். என்ன உத்தரவு சொல்லுதுன்னு சொன்னா, ராஜவேலுவுக்கு இந்த இடத்தில் 2 தடவை வாக்களித்தார் என்பதும் இப்போது எங்கிருக்கிறார் என்பதையும் அவர் தன்னுடைய சரிபார்ப்பு ஆவணங்கள் இல்லாமல் 17 டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய ஐட்டங்கள் இல்லாம வேற ஒரு சான்று மூலம் ப்ரூஃப் செய்தா உங்களுடைய பேர் நீடிக்கப்படும், இல்லை என்றால் உங்க பேரு நீக்கப்படும். அப்ப பீகார்ல மைக்ரண்ட் தொழிலாளிகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு சர்வே எடுக்கப்பட்டு தலைமைச் செயலாளர்கிட்ட பேசுறாங்க. ஏயா, நான் ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு வேலைக்கு போவேன், ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வேலைக்கு போவேன். நாகர்கோயில்ல இருப்பவங்க சென்னைக்கு வேலைக்கு வந்திருக்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் விடுப்பு எடுத்துட்டு நாகர்கோயில்ல போய் வாக்களிச்சுட்டு வராங்க. இப்போ பீகார்ல சொல்லக்கூடிய இந்த அணுகுமுறை எல்லா மாநிலங்களுக்கும் வந்தால் கிட்டத்தட்ட 50% ஆட்கள் தொழில் ரீதியாக வெளியே போனவர்கள், வேலை நிமித்தமாக வெளியே போனவர்கள், 2 முறை வாக்களிக்காமல் வீட்டிலே இருந்தவர்கள், இவர்கள் அனைவரும் இந்த அது என்ன சொல்றது, அந்த பட்டியலில் இருந்து நீக்கப்படுவார்கள். இப்படி ஒரு அராஜகமான அணுகுமுறையை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எடுப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றாரு கபில் சிபில். பிரசாந்த் பூஷன் போன்றவர்கள் சட்டத்தை காட்டுறாங்க, நீங்க அப்படியெல்லாம் கொண்டு வருவதற்கு வழிவகை இல்லைன்னு. அதை தான் என்ன மாத்திருக்காங்கன்னு சொன்னா, 9ஆம் தேதி தேர்தல் கமிஷனை எதிர்த்து ஒரு பெரிய பந்த் என்பது பீகார்ல நடந்திருக்கு. நிறைய ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையனுடைய இன்னொரு கட்சி இருக்குல்ல, அந்த கட்சி உட்பட இதை ஆதரிச்சிருக்காங்க. அப்போ அராஜகமாக தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்வதற்கு யாரெல்லாம் எதிர்கட்சி ஆட்களோ அவர்களை வெளியே அனுப்புவதற்கான முயற்சி ஒரு பக்கம். ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால்ல ரோஹிங்கயா என்ற அந்த அகதிகள் பிரச்சனையை காரணம் காட்டி இஸ்லாமிய ஆட்களை 25% வாக்காளர் பட்டியலிருந்து எடுப்பதற்கு எலெக்ஷன் கமிஷன் தயாராச்சு. நம்முடைய துணை ஜனாதிபதி அப்ப அங்க கவர்னர், அவர் மிகப்பெரிய அளவுக்கு உதவி செய்தார்கள் இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய இந்தியாவுக்கு. ஆனால் அங்க பருவான எதிர்ப்பு இருந்ததுனால அதை செய்ய முடியல. இப்ப பீகார்ல அது முதல் முறையாக அமுலாகுவதற்கான முயற்சி. இதை அனுமதித்தோம் என்று சொன்னால் மேற்கு வங்கத்திலே இஸ்லாமியர்களை வெளியே தள்ளுவது, நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு ஆட்களை வெளியே அனுப்புவது, ராமநாதபுரத்துல இலங்கை பக்கத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய அகதிகளுக்கு வாக்களிப்பு மறுப்பது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பிரிவை சார்ந்தவர்களை வாக்களிக்காமல் செய்வது. ஆக இந்திய ஜனநாயகத்தில் தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய உரிமையை மறைமுகமாக இந்த ஆட்சியாளர்கள் பறிக்கிறார்கள் என்றுதான் மனித உரிமை ஆர்வலர்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டுறாங்க. அது தேர்தல் கமிஷனுடைய நடவடிக்கை மோசமா இருக்கு என்று தலைமை தேர்தல் அதிகாரியினுடைய நாலெட்ஜுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு 2-3 வழக்கறிஞர்கள் பேசியிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியும் அதுக்கு ஆதரவா இருக்காரு.
அதனால நம்ம ஒரு ஜாக்கிரதையா செயல்பட்டு இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. தேர்தல் வர நேரத்தில் ஏன் அவசரமா பண்றீங்க, முன்கூட்டியே பண்ண வேண்டியதானு நீதிமன்றமும் கேட்டிருக்கேன். ஆமா, அதாவது அவசரமாக இவ்வளவு மாற்றங்களை செய்வதற்கு அனுமதி கிடையாதுன்னே சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல செய்தி. மோகன் பகவத் சொல்றாரு 75 வயசு ஆனா ஒதுங்கணும் அப்படின்னு சொல்றாரு. மோடியை தான் குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் பிரதமர் மோடி தான் வேட்பாளர், அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது, அந்த மோடி இடத்துல அமித்ஷாவும் போட்டிடுறாரு அப்படின்னும் ஒரு தரப்பு பேசப்படுது. அதாவது மோகன் பகவத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பிப்ரவரி மாதமும் மார்ச் மாதமும் 2 கூட்டங்கள் நாக்பூர்ல நடத்தினார். பிப்ரவரி மார்ச்சிலேயே அவருடைய குரல் என்னன்னு சொன்னா, வயதானவர்கள் பதவியிலிருந்து விலகி இளைய தலைமுறைக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அது அவர் சொன்னது மோடியை எடுத்துட்டு அமித்ஷாவை கொண்டு வருவதற்கல்ல. அன்னைக்கு RSS ஆதரிக்க தயாராக இருந்தது நிதின் கட்கரியை தான். ஆனால் நிதின் கட்கரி அப்படி மேல கொண்டு வந்து அது சாத்தியம் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் தூரமா போய் நின்றார். அப்புறம் RSS யோசிச்சது ஸ்மிருதி இரானி. ஆனா ஸ்மிருதி இரானி இப்ப தன்னுடைய தோல்விக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி தொடர்ல நடிக்க போயிட்டாங்க. RSS வேட்பாளர்கள் முக்கியமாக தேர்வு செய்யப்பட்ட ஆட்கள் அந்த பட்டியல்ல இல்லை. ஆனா இந்த இப்போதைய பிரதமரே 4வது முறையாக இந்தியாவுக்கு தலைமை தாங்குவார் என்று RSS அனுமதிக்குமான்னு கேட்டா அனுமதிக்காது. என்ன காரணம்னு சொன்னா, பல மாநிலங்களில் மகாராஷ்டிராவில் எதிர்ப்பு, மணிப்பூர்ல எதிர்ப்பு, வடகிழக்கு மாநிலங்கள்ல எதிர்ப்பு, கல்கத்தாவில் எதிர்ப்பு, பல நம்முடைய கர்நாடகால 3 பிரிவுகளாக மாறியது. ஒரு நிறைய மாநிலங்கள்ல பிஜேபியினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு நடவடிக்கைகள் பிஜேபிக்குள்ளேயே வந்ததுனால இப்போது அந்த பிரச்சனையை அவர்கள் ஆற போட்டிருக்கிறாங்க. ஒரு விவாதத்திற்கு பின்பு அமித்ஷாவை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா, அமித்ஷாவுடைய சமீபத்திய நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் கட்சியை உடைக்கிறதா இருந்தாலும் சரி, ஏனைய மாநிலங்களில் கட்சியை உடைக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த வேலையை அமித்ஷா செய்யும் போது சட்ட மீறலில் செய்கிறார் என்று நீதிமன்றங்கள் குற்றம் சாட்ட ஆரம்பித்திருக்கின்றன. நிறைய அவருக்கு எதிரான காவல்துறை அதிகாரிகளுடைய ஜாமீன் மனுவை கொண்டு வரவில்லை என்று பப்ளிக் லிட்டிகேஷன் கேஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த காவல்துறையினுடைய ஒரு உயர்ந்த அதிகாரி ஆயுள் தண்டனை பெற்று டெல்லி ஜெயிலில் இருக்கிறது. அப்போ அமித்ஷாவுக்கும் எதிராக இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகின்ற காரணத்தினால இப்போது தலைமை மாற்றம் என்பது சாத்தியமில்லை. ஆனால் மோடிக்கு சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் என்பது அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான் இப்போது இருக்கிறது. இப்ப அவரு பிரிக்ஸ் மாநாட்டில் போய் அவர் பேசும்போது அவர் பேசுவதற்கு எதிர்ப்பா பிரிக்ஸ் கூட்டத்திலேயே எதிர்ப்பு குரல்கள் வர ஆரம்பிச்சுட்டன. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரு இந்த கூட்டத்துக்கு எப்படி அனுமதிச்சிங்கன்னு ஒரு நாடு லெட்டர் கொடுக்குறான். ஏன்னா பிரிக்ஸுக்கு எதிரான ஒரு கூட்டத்திலையும் இவர் கலந்துக்கிட்டாரு. அது அமெரிக்கா தலைமையிலான ஒரு 4-5 நாடுகள் மட்டும் பங்கேற்கக்கூடிய இடம். அந்த கூட்டத்திலையும் இவர் இருக்காரு, இந்த கூட்டத்திலையும் இவர் இருக்கிறாரு. பிரிக்ஸ் எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய மோடி அப்படி இல்லாத போது அவர் எப்படி அனுமதிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ ஒரு சர்வதேச தலைகுனிவு ஏற்பட்டிருக்கிறது. தேசத்தில் பல இடங்களில் எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் வகுவாக அந்த 9ஆம் தேதி தன்னுடைய பிரச்சாரத்தை கொண்டு போயிருக்கிறார்கள். வரக்கூடிய தேர்தலில் எல்லாரும் சேர்ந்து அவரை தோற்கடிப்பதற்கான முயற்சி தான் நம்முடைய குறிக்கோள் என்று பீகார்ல பேசியிருக்காரு ராகுல் காந்தி, இடதுசாரி கட்சிகள். அந்த திசை வழியை போவதுதான் சிறப்பாக இருக்க முடியும் என்றுதான் நாம கருதுறோம். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.